லலிதா ஜுவல்லரி டி நகர் இப்போ 1 இல்ல 2 ஷோரூம், மோர் ஸ்பேஸ், மோர் ரேஞ்ச். பிரம்மாண்ட திறப்பு விழா ஏப்ரல் 20 அன்று அதே உஸ்மான் ரோட் வளாகத்தில் லலிதா ஜுவல்லரியின் இன்னொரு ஷோரூம். திருவிக நகர் திமுக வேட்பாளர் ரவிச்சந்திரன் நம்மிடம் இருக்கார். அவரிடம் கேட்கலாம். சார், உங்களுக்காக தமிழக முதலமைச்சரும் டெல்லி மாநில முன்னாள் முதலமைச்சரும் பிரச்சாரத்துக்கு வராங்க. களம் எப்படி இருக்கு? நாளையோட பிரச்சாரம் நிறைவடைய இருக்கு. களம் ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா நம்மளுடைய தேர்தல் அறிக்கை சூப்பர் ஸ்டார் அப்படின்ற அந்த தேர்தல் அறிக்கையை திருவிக நகர் தொகுதி மக்கள் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுமே வந்துட்டு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றி தருவார்கள் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்காங்க. ஏற்கனவே 5 ஆண்டு காலத்தில் இந்த திருவிக நகர் தொகுதியிலே பல்வேறு நலத்திட்டங்களை மாண்புமிகு நம்முடைய அமைச்சர் அவர்கள் அண்ணன் PK சேகர்பாபு அவர்கள் ஒரு 250 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே வடசென்னை வளர்ச்சி நிதியிலிருந்து பல்வேறு திட்டங்களை இந்த திருவிக நகர் தொகுதிக்கு நிறைவேற்றி தந்திருக்கின்றார்கள். எனவே வரக்கூடிய காலங்களிலும் பல்வேறு நலத்திட்டங்கள் இந்த திருவிக நகர் தொகுதியிலே நிறைவேற்றப்படும் என்பதை மக்கள் நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். அதோடு நான் வாக்கு சேகரிக்க செல்லும் பொழுது இடங்களிலெல்லாம் நீங்கள் தான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தான் இப்பொழுது ஆட்சியை அமைப்பார்கள், தைரியமாக செல்லுங்கள் என்று எங்களுக்கு கூறக்கூடிய அந்த நிலைமையை ஒவ்வொரு வீட்டிலுமே பார்க்கின்றோம். 2016 எழும்பூர் எம்எல்ஏவா இருந்தீங்க, தற்போது தொகுதி மாறி வந்திருக்கீங்க. உங்களை மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா? இல்ல, யாரு தொகுதி மாறணும் மாறலன்றது கிடையாது. இங்க நிக்கிறது உதயசூரியன் சின்னம். ஏற்கனவே 10 ஆண்டு காலம் உதயசூரியன் சின்னம் திருவிக நகர் தொகுதியிலே தொடர்ச்சியாக வெற்றி பெற்றிருக்கின்றது. எனவே உதயசூரியன் சின்னத்தை திருவிக நகர் தொகுதி மக்கள் வெற்றி பெற செய்வார்கள். எதிரணியில் இருக்கக்கூடியவர்கள் குறிப்பாக ஆம்ஸ்டாங்குடைய மனைவி நிற்கிறார்கள். எந்த அளவுக்கு அவருடைய போட்டி இருக்கிறது? இல்ல, நீங்க பாத்துட்டீங்கன்னா திருவிக நகர் தொகுதி மக்கள் அமைதியை விரும்பக்கூடிய மக்கள். யாரை வெற்றி பெற்றால் திருவிக நகர் தொகுதி அமைதியாக இருக்கும் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். அவர்களை பற்றி நன்காக தெரிந்தவர்கள் திருவிக நகர் தொகுதி மக்கள். எனவே நான் கடைசியாக சொல்வது ஒன்றுதான், உதயசூரியனுக்கு வாக்களியுங்கள், 5 ஆண்டுகள் நிம்மதியாக இருங்கள். இதுதான் என்னுடைய தாரக மந்திரம். இப்பொழுது இயக்குனர் ரஞ்சித் போன்றவரெல்லாம் கூட அவருக்கு ஆதரவு தர படங்கள் வந்திருக்கிறது. யாரு வேண்டாமாலும் ஆதரவு தரட்டும். ஆனால் திருவிக நகர் தொகுதி மக்கள் அவரெல்லாம் வந்து வாக்களிக்க போவதில்லை. திருவிக நகர் தொகுதி மக்கள் உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்வார்கள். மேயருடைய வார்டு இந்த பகுதியில் வருது. எந்த அளவுக்கு மேயர் வளர்ச்சி பணிகளை செஞ்சிருக்காங்க? அதுதான் நான் ஏற்கனவே சொன்னதுதான். நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் திரு அண்ணன் PK சேகர்பாபு அவர்களும் மாண்புமிகு வணக்கத்திற்குரிய மேயர் அவர்களும் இந்த திருவிக நகர் தொகுதி வாக்காளர்கள் இருவருமே பல்வேறு நலத்திட்டங்களை இந்த திருவிக நகர் தொகுதிக்கு தந்திருக்கின்றார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த கணேசபுரம் மேம்பாலம், நம்முடைய கன்னிகாபுரம் விளையாட்டு திடல், அது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஹப் என்று சொல்லப்படுகின்ற அனைத்து விளையாட்டுகளும் இருக்கக்கூடிய ஒரு விளையாட்டு நகரம் என்று சொல்லப்படுகின்ற அளவிற்கு அனைத்து விளையாட்டுகளும் உள்ளடக்கிய ஒரு அருமையான இந்த தொகுதி மக்களுக்கு நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வடசென்னை வளர்ச்சி நிதியிலிருந்து கட்டி தந்திருக்கின்றார்கள். எனவே இங்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள், பெரியவர்கள், முதியவர்கள் என்று அனைத்து தரப்பு மக்களும் உதயசூரியன் சின்னம் தான் மீண்டும் திருவிக நகர் தொகுதியிலே வெற்றி பெறும் என்பதை உறுதியாக நம்புகிறார்கள். பல்வேறு விஷயங்கள் மத்தியில் குறிப்பாக கெஜ்ரிவால் இன்னும் பிரச்சாரம் மேற்கொள்வது பகிர்ந்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தினேஷுடன் ரமேஷ். லலிதா ஜுவல்லரி டி நகர் இப்போ 1 இல்ல 2 ஷோரூம், மோர் ஸ்பேஸ், மோர் ரேஞ்ச். பிரம்மாண்ட திறப்பு விழா ஏப்ரல் 20 அன்று அதே உஸ்மான் ரோட் வளாகத்தில் லலிதா ஜுவல்லரியின் இன்னொரு ஷோரூம்.